என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காது. நானும் அப்போ 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அது 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. புத்தின பீஸ்லாம் எங்கிட்ட வந்து சார் நான் 11th 10th படிக்கும்போது பார்த்தேன் சார் உங்கள் படம், அப்போ பார்த்தேன் சார்பானுங்க. அதில் 2 விஷயம் எனக்கு ஒன்று, நானும் அப்போ 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த மூத்த கலைஞர் ஃபீலில் வந்துட்டு நானும் 12th படிக்கும் போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்கிறேன். அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்மளுக்கு சங்கர் சார் அப்போவே கொடுத்துட்டார் வாய்ப்பை. ஸோ அதனால சொல்கிறேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு மாதம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களாக இருக்கிற அந்த ஒரு 1 month அது ஃபுல் பாய்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ப்ளஸ் கிரிக்கெட் ஆடுறது. And thank you Kalai, and of course Adav, this is your function as well, because Adav வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ்ல வந்துட்டு he is one of the protagonist நடிச்சிருப்பாப்ல என் கூட சேர்ந்து. ஸோ அதனால் லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீ பேசலாம்.